ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது தக்காளி பழம் பழுத்து இருந்தது. அதை பறிக்க போகும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஊர் அறுப்பிலையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த தக்காளி செடிக்கு தான் பொருந்தும். ஏன் சொல்கிறேன்னா, ஏர்பனிங் பாட்டில் லெமன் செடி வச்சுருக்கேன். அந்த லெமன் செடியில் கீழே ஒரு ஹோல்ஸ்லேருந்து ஒரு தக்காளி செடி வந்திருந்தது. என்னோடய வீட்டுக்காரர் அதை பிடுங்கி போட்டுரு, இல்லைனா லெமன் நல்லா வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், வேணாம் அது வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த தக்காளி என்ன நினச்சிச்சோ என்னவோ, ஆனால் எனக்கு நிறையவே கொத்து கொத்தாக காயெல்லாம் கொடுக்குது. இதை எடுத்து சமையலில் யூஸ் பண்ணும் போது அந்த குழம்புமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன தான் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து சமையலில் சமைச்சாலும், நம்ம வீட்டில் ஒரு காய் காய்ச்சாலும் அதை குழம்புல போட்டு எடுத்து சாப்பிடும் போது அது ருசியே வேற லெவலில் இருக்குது. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.